நற்செய்தி வாசகம். அறுவடையோ மிகுதி, வேலையாள்களோ குறைவு. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 10:1-9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து, அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கிக் கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்குத் தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டுப் போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும், இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால், நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் அனைவரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும், ஏனெனில் நாம் அவருக்கு மிகவும் அருமையானவர்களாக இருக்கிறோம். இன்று நற்செய்தியில் இயேசு தமது சீடர்களை அமைதியை வழங்க, நோயாளிகளை குணப்படுத்த மற்றும் தேவனின் அன்பை பகிர அனுப்புகிறார். இந்த பணி சிலருக்கே அல்ல, அது நம்மில் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஆண்டவர் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் தனித்தன்மையான ஒரு நோக்கத்தை கொடுத்துள்ளார். நம்மால் முழுமையாக பரிபூர்ணமாக இருக்க தேவையில்லை. அவர் மீது நம்பிக்கை வைத்து ஆம் என்று சொல்லுவதுதான் போதும். அவர் நமக்கு தேவையான அருளையும் வலிமையையும் தந்துதான் இருப்பார். இன்று நாம் நற்செய்தியாளர் புனித லூக்காவின் திருநாளை கொண்டாடுகிறோம். புனித லூக்கா தன் எழுதும் வரத்தை பயன்படுத்தி இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களிடம் எடுத்துச் சென்றார். அவர் நம்பிக்கையுடனும் அன்புடனும் தேவனின் அழைப்பை ஏற்றார். அவரைப் போல நாமும் நம் சொற்களாலும் செயல்களாலும் அன்பான நடப்பினங்களாலும் பிறருக்கு நம்பிக்கையும் ஆற்றலையும் வழங்க அழைக்கப்பட்டுள்ளோம். செயல். இன்று ஒரு எளிய அன்பான செயலை செய்யுங்கள். யாருக்காவது ஆண்டவரின் அன்பின் அடையாளமாக இருங்கள்.